வாசப்படி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாசப்படியை நல்லா தொடச்சிட்டு அதில் லைட்டாக மஞ்சள் போட்டு, அதுவும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா அபிஷேக மஞ்சள் இருந்தது, அபிஷேகத்தினால வாங்கிட்டு வந்த மஞ்சள் இருந்ததுன்னா மேலே தடவலாம். அப்படி போட்டு சந்தன குங்குமம் வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பூஜையை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து விடாத பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை பண்ணிகிட்டே இருந்து பாருங்க. மிகப்பெரிய உங்களுக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். வாஸ்து பதம் இருக்கு, வாஸ்து யந்திரம்னு இருக்கு. இந்த வாஸ்து பதம்னா ஒரு கிளாத்தில் வரைஞ்சி நான் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப விசேஷம். அது வாஸ்து பதம் வச்சு அந்த இடத்துல 4 பக்கம் எலுமிச்சம்பழம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த துணி கீழே வச்சு இதை வச்சுட்டு, அதுக்கப்புறம் வாஸ்து புருஷாய நமக, வாஸ்து புருஷாய நமகன்னு சொல்லிட்டு வாஸ்து பகவானுக்கு அந்த புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணுறது. சிம்பிளிஃபையாக இருக்கக்கூடிய மந்திரம் தான் வெரி ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாங்க எப்போவுமே. முருகப்பெருமானுக்கு சிறுவாபுரிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை நாள் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அந்த முருகனை போய் தரிசனம் பண்ணி அந்த முருகனுக்கு மாலை வாங்கி சாத்தி அவள் கொடுக்கக்கூடிய புஷ்பத்தை அந்த வீட்டினுடைய வாசலில் ஒரே ஒரு வேண்டுதல் தான் நம்ம லைஃப்பில் இருக்கணும். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம், ஜோதிடம், பரிகாரம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலாரத்னா மகேஷ் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் முருகனே, ஈசன் திருமகனே, முருகை முகன் தம்பியே, நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, நம்மளுடைய பதிவுகள்ல தொடர்ந்து மக்களுக்கு பயனுள்ளதா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு வரீங்க. அது பாக்குறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நம்ம கமெண்ட்லயே நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைய பேருக்கு இந்த சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற கனவு அப்படிங்கிறது இருக்கும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நமக்குன்னு ஒரு வீடு வேணும், ஒரு இடம் வாங்கணும், இல்ல வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி ஆசைகள் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். சோ அதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இருந்தா சொல்லுங்க சார். சொந்த வீடு ஒரு மனிதனுடைய கனவுமா, ஒரு மனிதனுடைய ட்ரீம். உண்மையாகவே அது சொல்லும் பொழுது அது புரியாது. அந்த ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது ஆணி அடிக்கக்கூடாது. அந்த வீட்டில் ஓனர் ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் பாட்டுக்கு வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன் சார், நடுவில் யாரா நடக்கிறதுன்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கார் நடந்து போயிட்டு இருக்காரு. யார்? ஹவுஸ் ஓனர் நடந்து போயிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டால், ஆமாம் இது என் வீடு, நான் வருவேனா இல்லையாங்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சார். ஒரே ஒரு குடிசையானாலும் சொந்த குடிசையாக இருக்காதான்னு சொல்ல வேண்டவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப 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 உதவிகரமாக இருக்கும். ஒரு பரிகாரம் 2 பரிகாரம் கிடையாது, கிட்டத்தட்ட 3-4 பரிகாரத்தை சொல்ல போகிறேன். விச் தே கண்டினியூ, அதாவது அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா 100 200% அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாறும். நீங்கள் ஜோதிட ரீதியாக எப்படி இருக்கணும்னு கேட்டீங்க. 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும், குரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி தான் வீடு கிடைக்கும், சொந்த வீடு அமையும். பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர், அவர் கம்பெனி பேரில் அவ்வளோ இடம் இருக்குது, அவர் வாடகை வீட்டில் தான் இருக்கார், மாதம் இத்தனை லட்சம் வாடகை கொடுத்துட்ருக்காரு, பெரிய வீடு வச்சுருக்காரு, அவரால் போய் தங்க முடியாது கிடையாது. இத்தனை பேருக்கு இவ்வளோ விஷயங்கள். யூஎஸ்ல ஒருத்தர் இருக்கார் ஃபேமிலியோட, பட் இங்கே சொந்த வீடு இருக்கு, அங்கே வாடகை வீட்டில் இருக்காரு. இதுதான் சார் பிரச்சனையே. சொந்த வீடு நம்ம கடனை லோன் போட்டாவது வாங்கினாலும் அதில் அனுபவிக்கிறதுக்கான யோகம் நமக்கு இருக்கிறது கிடையாது. அதுக்கு அந்த ஜாதகம் இருக்கணும். இந்த ஜாதகத்தினுடைய லிவிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழும் இடம் நிம்மதியை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வாழும் இடம் நிம்மதியை கொடுக்கறது, நீங்கள் எங்கெல்லாம் சுற்றிட்டு வாங்க, வீட்டுக்கு உட்காந்தோன்னா அப்பாடா அந்த வார்த்தை நிறைய பேருக்கு வரும், பார்த்துருக்கீங்களா? அது நிம்மதி இருக்கிற வீட்டில் மட்டும்தான் வரும். அதுவும் சொந்த வீடாக இருந்தால் யாரு கேட்பா அப்படின்னு தட்டிட்டு தைரியமாக இருக்கலாம். 11 மாதத்துக்கு ஒருக்கா வீட்டை மாற்றுறோம் சார், 10 மாதத்துக்கு ஒருக்கா வீட்டை மாற்றுறோம் சார், 32 இடத்த மாற்றிட்டோம், 32 பல்லு மாதிரி 32 இடத்த நாங்கள் மாற்றிட்டோம் சாருங்கிற மாதிரி சொன்னவங்க வேதனைப்பட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்குறோம். கண்ணில் அப்படி தண்ணி தேங்கி நிற்கிற சில பேர் பெண்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். வீட்டில் எடுத்து வச்சு வீட்டில் ஜாமானமே வேண்டாம் சார், ஒன்றும் வாங்க வேண்டாம், வாடகை வீட்டில் என்னத்தை போய் வாங்கி, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஆகிடும் சார் லைஃப். அந்த மாதிரி இருக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் செவ்வாய் குரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை கேட்டோன்னு நமக்கு எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்படின்னு நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக ஸ்ட்ராங் இருக்கணும், இருக்கும். அப்படி இருந்து 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமையறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. இதில் அடுத்த டாபிக் நம்ம போகிறோம். அந்த வீடு நல்ல வீடாக அமையிறதா எதிர்மறையான வீடாங்கிறதெல்லாம் 4 கூட எந்த பாவம் சம்மந்தப்படுது. 8ஆம் இடம் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுன்னா வாங்கிட்டு விற்றுருவாங்க. அதுவே 4, 8, 12 சம்மந்தப்பட்டதுன்னா அந்த வீட்டில் கிராக் விழுகும், அந்த வீடு எடுத்ததுலேருந்து தண்ணி வராது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, தினம் பிரச்சனை, சொந்த வீட்லேயே தினம் பிரச்சனையாகும், நிம்மதி இருக்காது. இந்த வீட்டுக்கு வந்தது காசு வரலன்னு சொல்லுவாங்க.
ஸோ அது வந்து 4-11 சம்மந்தப்பட்டதான் திருப்தி. 4-10ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுன்னா நல்ல உயர்வு கொடுக்கும். இந்த வீட்டில் வந்து தான் பதவி வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்துக்கு. அப்போ எனக்கு வீடு கிடைக்கணும் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு உண்டான புருஷர் யார்? வாஸ்து புருஷன். வாஸ்து புருஷர் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பா சொந்த பூமி இருந்தால் தான் வழிபடணும், அப்படிலாம் கிடையாது. தினந்தோறும் வாஸ்துக்கு விளக்கேத்துங்க. அதாவது எங்கள் அம்மாட்ட ஒரு இது இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, சாயந்தரம் 4 மணிக்கு கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து காலையில் 10 மணிலேருந்து ஞாபகப்படுத்தினே இருப்பாங்க. நான் வந்து 4 மணிக்கு இல்லை, இவங்க சொல்ல ஆரம்பிச்சதுல 2-2:30க்கெல்லாம் கிளம்பி ரெடியாக நிற்பேன். ஏன்னா அது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ அது 4 மணிக்கு போகிறதுக்கு கரெக்டாக எனக்கு நான் வந்து அந்த மைண்டில் போய் அது நின்றுடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வாஸ்து புருஷரை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்தை அவர் நகர்த்தி கொடுப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வாஸ்து யந்திரம் வச்சுக்கணும் வீட்டில். அதே மாதிரி வாஸ்துவுக்கு 2 தீபம் டெய்லி ஏற்றணும். வாஸ்து யந்திரம், வாஸ்து தீபம். இது ரொம்ப 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 முக்கியம். இதை நீங்கள் ரெகுலராக வழிபட்டு பாருங்கள். நான் நிறைய பேருக்கு அதை வந்து சொல்லியிருக்கேன், அந்த யந்திரம் கொடுத்துருக்கேன், பெரிய மாற்றம் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து 1. 2வது பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக நான் பண்ண ஒரு விஷயம். இது ஆண் பெண் தான் பண்ணணும், இப்போ ஏதாவது பெண்கள் தான் பண்ணணும், ஆண்கள் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. வாசப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாசப்படியை நல்லா தொடச்சிட்டு அதில் லைட்டாக மஞ்சள் போட்டு, அதுவும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா அபிஷேக மஞ்சள் இருந்தது, அபிஷேகத்தினால வாங்கிட்டு வந்த மஞ்சள் இருந்ததுன்னா மேலே தடவலாம். அப்படி போட்டு சந்தன குங்குமம் வச்சு கிருஹலக்ஷ்மியே நமக, எது கிருஹலக்ஷ்மியே நமகன்னு சொல்லிட்டு அம்பாளை வேண்டிட்டு புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணி தீபாவளி காமிச்சு ஒவ்வொரு தினமும் அதை பண்ணி பாருங்க. நான் ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்காத அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த வீடு அமைஞ்சு கொடுக்கும். நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தை மதிக்கிறீங்களோ அது தானே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுக்கும். வீட்டுக்கு உயிர் இல்லைன்னு நினைப்போம், வாகனத்துக்கு உயிர் இல்லைன்னு நினைப்போம், எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. நம்ம செல்ஃபோனை கரெக்டாக வச்சு பாருங்கள், 5 வருஷம் நல்லா உழைக்கும். 10 தடவை கீழே போட்டு பாருங்கள், அவ்வளோது 5ஆவது தடவை அது போயிடும். ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குற வரைக்கும் அது நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் என்னோட பாலிசி, அதுதான் உண்மையும் கூட. ஸோ இது 2வது பூஜை சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வாஸ்து பூஜை சொன்னேன், அடுத்தது 2வது பூஜை சொல்லியிருக்கேன். 3வது பூஜை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கலசம், அதே மாதிரி அந்த கலசத்தில் வந்து மாவிளை வச்சு இதை வச்சுட்டு அம்பாளை கிருஹலக்ஷ்மியாக பாவித்து பூஜை பண்ணணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பூஜையை நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. தொடர்ந்து விடாத பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை பண்ணிகிட்டே இருந்து பாருங்கள். மிகப்பெரிய உங்களுக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இது 3வது வழிபாடாக. இந்த 3வது வழிபாடு செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் சேர்த்து தீபம் போடுங்க. நவகிரகத்தில் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் சேர்த்து தீபம் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காரியம் நடக்கும். இந்த 4 வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக மாறும். சரி, சொந்த வீடு அமையறதுக்கு வீட்டில் இருந்தபடியே என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணலாம் அப்படின்றத நீங்க எங்களுக்காக சொன்னீங்க. இந்த எந்திர வழிபாடு முறைகள் சொல்லியிருந்தீங்கல்ல சார், சொந்த வீடு அமையணும்னா இதை நம்ம எப்படி பண்ணணும்? யந்திர வழிபாடுங்கிறது அந்த யந்திரம், வாஸ்து யந்திரங்கிறது வாங்கிக்கணும். வாஸ்து யந்திரத்தில் 2 இருக்கு. வாஸ்து பதம் இருக்கு, வாஸ்து யந்திரம்னு இருக்கு. இந்த வாஸ்து பதம்னா ஒரு கிளாத்தில் வரைஞ்சி நான் வந்து கொடுத்துருக்கேன். அது ரொம்ப விசேஷம். அது வந்து வாஸ்து பதம் வச்சு அந்த இடத்துல 4 பக்கம் எலுமிச்சம்பழம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த துணி கீழே வச்சு இதை வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த துணிக்கு ஃபஸ்ட்டு கோலம் போட்டுக்கணும். துணியை வச்சு 4 பக்கம் எலுமிச்சம்பழம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி அந்த பதத்துக்கு பூஜை பண்ணுறது 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஸ்து யந்திரமே பண்ணியிருக்கோம். இதில் வந்து கையில் எழுதுகிற யந்திரம். அந்த யந்திரத்தை வச்சுட்டு தினந்தோறும் விளக்கேற்றுறது. நமக்கு வாஸ்து புருஷருடைய மந்திரம் நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்? வாஸ்து புருஷாய நமக, வாஸ்து புருஷாய நமக, வாஸ்து புருஷாய நமகன்னு சொல்லிட்டு வாஸ்து பகவானுக்கு அந்த புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணுறது. சிம்பிளிஃபையாக இருக்கக்கூடிய மந்திரம் தான் வெரி ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே உருவேற்றுறதுல தான் சக்தி ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறையா சொல்லி அந்த நிறையா சொன்ன விஷயங்களுடைய அர்த்தமும் தெரியாமல் இருக்கிறத விட ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீவ் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகி உரு ஏற்ற மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும். நீங்கள் அந்த வாஸ்து பதத்தை பார்த்தாலே உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். 4 பக்கம் திரிசூலம் இருக்கும், ரொம்ப விசேஷமாக இருந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து வீடு இல்லாதவங்களுக்கும் இது நல்லது, வீடு இருக்கிறவங்களுக்கு அந்த வீடை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லது. அந்த 4 விதத்துலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் என்ன வேண்டினாலும் அது நடக்கும். இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட அது நெருங்கி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சார் காசு இருந்தால் தான் சார் வீடு வாங்க முடியும்னு யாராவது சொன்னீங்கன்னா, எஸ், இல்லைன்னு நான் சொல்லலை. காசு இருந்தால் தான் வீடு வாங்க முடியும். பட் எத்தனையோ பேர் நிகழ்ச்சியை பார்த்தவங்க சொல்லுவாங்க, இந்த வீடு நான் அட்வான்ஸ் கொடுக்கும்போது என்கிட்ட 10 பைசா கிடையாது, ஆனால் இன்னைக்கு அந்த வீட்டுக்கு நான் சொந்தக்காரனாக மாறி இருக்கேன். இது நான் கொடுக்கும்போது என்கிட்ட காசு கிடையாது, பட் இந்த வீடு வந்து எனக்கு சொந்தக்காரனாக மாறி இருக்கேன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. கை நிறைய காசு வச்சு வீடு வாங்க முடியாதவங்க, நானும் தேடிக்கிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னவங்க இருப்பாங்க. அதே மாதிரி கை நிறைய காசு வச்சு வீடையும் வாங்கிட்டேன், 4 மாசத்துல வித்துட்டேன் சார்
இப்படி சொல்றவங்களும் இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ வீடு இருக்கிறதுங்கிறது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம், வாஸ்துவுடைய அனுகிரகம் அந்த இடத்துல இருந்து தெய்வம் வாழக்கூடிய வீடாக இருந்தா தான் நமக்கு அதுல நிம்மதி கிடைக்கும். ஓகே சார், இந்த சொந்த வீடு அப்படின்னு சொன்னாலே பொதுவாகவே இந்த சென்னையில இருக்கவங்க எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, சிறுவாபுரி முருகன் கோயில் போய் வழிபடுறது சொந்த வீடு வந்து அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நம்ம எப்படி வழிபடணும், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் பண்ணணும் சார்? பொதுவாகவே முருகப்பெருமானை வழிபட்டாலே என்ன கிடைக்காது, எல்லாமே கிடைக்கும் இல்லையா? அந்த முருகப்பெருமானை வாரியார் சுவாமிகள் சொல்லுவாரு, மனமுருகி அந்த முருகப்பெருமான்கிட்ட எவரொருவர் போய் நிற்கிறாரோ அவர் மனம் உருக உருக முருகர் பிறப்பார்னு சொல்றாரு. மனம் உருக உருக முருகன் பிறப்பார். ஏன்னா மனமுருகி வேண்டவாளுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பூர்ணமா இருக்கும். அப்போ முருகனுடைய ஸ்தலத்துக்கு நான் செவ்வாய்க்கிழமை நம்ம போய் நின்னாலே போதும், மன திருப்தி வந்துடும். ஏன்னா நம் கேட்கும் வரத்தை அள்ளித்தரக்கூடிய, நமக்கு எத்தனை கை இருக்குன்னா 2 கை. முருகப்பெருமானுக்கு எத்தனை கை இருக்கு? 12 கை இருக்கு. அவர் இந்தா பிடிச்சிக்கோ, இந்தா பிடிச்சிக்கோ, இந்தா பிடிச்சிக்கோன்னு கொடுக்குறாரு. நமக்கு தான் வாங்க தெரியல. ஏன்னா நம்ம இதை வாங்கினா அதில் ஆசை, அதை வாங்கினா இதில் ஆசை, இப்படி நம்ம மாறி மாறி யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இறைவன் முருகப்பெருமானுக்கு சிறுவாபுரிக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை நாள் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அந்த முருகனை போய் தரிசனம் பண்ணி அந்த முருகனுக்கு மாலை வாங்கி சாத்தி அவள் கொடுக்கக்கூடிய புஷ்பத்தை அந்த வீட்டினுடைய வாசல்ல ஒரே ஒரு வேண்டுதல் தான் நம்ம லைஃப்ல இருக்கணும். பலவிதமான வேண்டுதல், பலவிதமான யோசனைகள், ஆசை எத்தனையோ இருந்துட்டு இருக்கும். பட் ஒரே வேண்டுதல், அந்த வேண்டுதலை நிறைவேற்றி அந்த வேண்டுதலை அடையும் வரைக்கும் அவர் காலை விட்டுறக்கூடாது. அப்படி காலை விடாத பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கை பெரிய பிரம்மாண்டமாக மாறும். நிச்சயமா. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக சொந்த வீடு அமையணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள், பூஜை முறைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு பதிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா.